வெல்கம் டு ஒரு நெக்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸ். ஸோ இந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து நம்ம N8Nல எப்படி ஏஜென்ட்ஸை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராம்ப்டாக இருக்கட்டும், கான்டெக்ஸ்டாக இருக்கட்டும், அடுத்து வந்து டூல்ஸாக இருக்கட்டும், அடுத்து வந்து எப்படி MCP டிப்ளாய் பண்ணலாம் இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெப்த்தாக நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டில் நம்ம கூகுள் கேலண்டர் அப்புறம் கூகுள் டாஸ்க்ஸ்லாம் வந்து ஒரு ஏஜென்ட்டுக்கு நம்ம டூல்ஸாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டு எப்படி நம்ம அது ஏஜென்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அந்த பாட்டோட ஒரு டெமோவை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். டெமோ வந்து நம்ம டெலகிராமில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பாட்டோக்கு வந்து நம்ம டெலகிராம் ட்ரிகர், டெலகிராம் சென்ட் மெசேஜ் நோட்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மெசேஜை நம்ம போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஹாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஹலோ அகைன் வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி இது கூட வந்து கான்வெர்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு create an event on 6th of August from 10 a.m. to 11 a.m. on title YouTube Master Class on AI Agents அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதை வந்து இந்த டீட்டெயில்ஸ் அதை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா MCP காண்டாக்ட் பண்ணி MCPயில் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் கூகுள் கேலண்டர். ஸோ அதை வந்து அக்சஸ் பண்ணி இது வந்து ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணும். ஸோ ஐ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் ஈவெண்ட் டைட்டில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு. August 6th இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுது. ஸோ வாங்க நம்ம கேலண்டரை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து Wednesday 6th இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 10 to 11 வந்து அது சொன்ன நம்ம என்ன கேட்டோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் மாஸ்டர் கிளாஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் டூல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு MCP நான் காமிக்கிறேன். ஸோ அந்த கிரியேட் அன் ஈவெண்ட், அவைலபிலிட்டி செக் பண்ணுறதா இருக்கட்டும், கெட் மினி ஈவெண்ட்ஸ், டெலீட், அப்டேட்டு, அதுக்கப்புறம் டாஸ்க்ஸும் பார்த்தீங்கன்னா கிரியேட்டு, கெட் மினி, அப்டேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் வந்து நம்ம டெமோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக வந்து இந்த வீடியோவில் நம்ம போக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக இப்போ N8N ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு மைண்ட் மேப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து LLM செயினை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம இதை கேலண்டர் ஏஜென்ட்டில் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டாஸ்க்ஸில் வந்துட்டு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா ஏஜென்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம டூல்ஸாக கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். லைக் இந்த கேலண்டராக இருக்கட்டும், இல்லை டாஸ்க்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஏஜென்ட் கிட்ட நம்ம டூல்ஸாக கனெக்ட் பண்ணி விட்டு அதுக்கு நம்ம எப்படி நம்ம கால் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு இந்த லோக்கல் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டூல்ஸ்லாம் லைக் இந்த அவைலபிலிட்டி இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி விட்டு எப்படி வந்து மல்டிபிள் டூல் காலிங்கை வந்து ஏஜென்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த MCP சர்வர் இருக்குது. ஸோ MCP சர்வரில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே அங்கே மூவ் பண்ணி விட்டு ஜஸ்ட் ஒரு MCP கிளைண்ட் டூல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஏஜென்ட்டை கனெக்ட் பண்ணி விட்டு நம்ம ஏஜென்ட்டே டிசைட் பண்ணிக்கிட்டோம் எந்த டூலை கால் பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி நம்ம மாற்றி கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஒரு பிளாங்க் ஒர்க் ஃப்ளோ எடுத்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாங்க் ஒர்க் ஃப்ளோ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் ஃபஸ்ட் ஸ்டெப் கொடுக்க போகிறேன். ஸோ ஆட் ஃபஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா பேசிக் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னாலே நம்ம பேசிக் LLM செயின் போகணும். ஸோ இந்த பேசிக் LLM செயின் வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து சாட் மெசேஜ் நோட் வந்து வந்துடும். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக ஆட் ஆயிருக்கு, அது நல்ல ஃபீச்சர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் நம்ம மாடல் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ மாடல் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜெமினி சாட் மாடல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன மாடல் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் இந்த கூகுள் கிரெடென்ஷியல் வந்து இந்த ஜெமினிக்கு எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் மேலே டேகில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டு API கீ கிரியேட் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கும். நான் இங்கே வந்து 2.5 ஃப்ளாஷை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு LLM செயின் அப்படிங்கிறதுனால வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பிரிட்டி மச் இது வந்து நல்ல ஒரு மாடல் தான், டூல் காலிங்க்குமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம பார்த்தோம்னா மாடல் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா LLM செயின்குள்ள நம்ம போய் பார்க்கலாம் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு சோர்ஸ் ஃபார் த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட் இருக்கிற நோடு தான். ஏன்னா நம்ம சாட் இருக்கிற நோடு தான் முன்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அதுலேருந்தே அது வந்து இன்புட் டைரெக்டாக எடுத்துக்கும். ஸோ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்டில் வந்து சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்கும், ஏன்னு சொல்லிட்டு இருக்கும், யூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நம்ம சிஸ்டம்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து நம்ம இதுக்கு கொடுக்கலாம். ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்டில் என்ன சொல்ல போகிறோம்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஒரு LLM செயினுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். எனி
இன்புட் வந்து இந்த சேட் நோட்லேருந்து வருது அப்படின்னா அந்த நோட்லேருந்து வர டெக்ஸ்ட்டை வந்துட்டு இது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் எடுத்து கொடுக்கணும். அந்த ஃபார்மேட்டை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கூகுள் அப்படின்னு சொல்லி அடிச்சோம்னா கூகுள் கேலண்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கூகுள் கேலண்டருக்குள்ளார கிரியேட் அன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுலேருந்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கேலண்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் மேலே உங்களுக்கு டேக்ல கொடுக்குறேன். இந்த டேக் மூலயமா இருக்க அந்த வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் பிரிட்டி மச் லிங்க் இந்த கூகுள் கிரெடென்ஷியல்ஸை நீங்கள் லிங்க் பண்ணிடலாம். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு என்ன இன்னும் அடுத்து எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி இருக்கும்னா வந்துட்டு கேலண்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா இங்கே வந்து கூகுள் கேலண்டர் ஏபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது இல்லாமல் டாஸ்க்ஸ் ஏபின்னு இருக்கும். ஸோ இந்த 2 ஏபியும் போய் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா தான் வந்து இதெல்லாமே அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் போயிட்டு என்னோட கேலண்டரோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த நம்மளுடைய LMCலேருந்து வர அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆட் ஃபீல்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சம்மரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஈவெண்ட்டோட டைட்டில். ஸோ இது 3 டீட்டெயில்ஸ் தான் எனக்கு இப்போதைக்கு தேவை, ஸ்டார்ட்டு, எண்டு, சம்மரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏஜென்ட் கூட கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்ட் அண்ட் எண்டு 10 AM to 11 AM என்னைக்கு, அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளோட டைட்டில். ஸோ இது 3 தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதையே நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் LM செயினுக்கு கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு இந்த LM செயின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த LM செயினுக்கு வந்துட்டு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ ப்ராம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லி நீங்கள் நிறைய பேர் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடாக இப்போதைக்கு இருக்கிறது ஒரு கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு திங் இருக்குது. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்ன, கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஏர்டெல் பிளான் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பெர்ப்ளெக்சிட்டியும் வந்து நம்ம ப்ரோபோ பிளான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுனால வந்து எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு ஒரு நியூ சேட் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து டைரெக்டாக போய் நீங்கள் ஒரு மெசேஜ் என்டர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மெசேஜ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த மாடலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்துட்டு அதோட கண்டென்ட் ஜெனரேட்மே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ வந்துட்டு யூ ஷுட் நோ வாட் டு ஆஸ்க் டு தி மாடல். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு மாடல் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நீங்கள் இங்கே உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுறது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ எப்படி வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் மாடல் கிட்ட இருந்து இப்போ பர்ப்ளெக்சிட்டிட்ட போயிட்டு வாட் இஸ் த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் நியூஸ் ஆன் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், இல்லாட்டி வந்துட்டு இந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மெட்டாக அதுக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இல் கிவ் யூ ப்ராப்பர் ரிசல்ட்ஸ். ஆனால் இதே கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கான்டெக்ட்னு இருக்குல்ல, ஸோ இந்த வார்த்தை இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட், இல்லைன்னா தமிழில் இன்னும் கிளியராக சொல்லணும்னா சூழ்நிலை இல்லாட்டி பின்னணி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட். ஒரு பர்டிகுலர் ஏஐ மாடல் இருக்குது, இல்லை ஒரு ஏஐ சேட் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாமே கொடுத்து அதுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி இல் ரெஸ்பாண்ட். சே வந்துட்டு யுவர் அன் எக்ஸ்பர்ட், இந்த கேஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ நீ இந்த இடத்துல வந்துட்டு யுவர் அன் எக்ஸ்பர்ட் கேலண்டர் ஏஜென்ட் சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பர்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் உனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ யூசர் வந்து இந்த மாதிரி இன்புட் கொடுத்தாங்கன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு நீ வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏஜென்ட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாமே வந்து கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். ஏன்னா இது வந்து இட் நாட் சேஞ்ச். நீங்கள் யார் வந்து என்ன இன்புட் அது கொடுத்தாலும் நீங்கள் வந்து இட் நாட் சேஞ்ச். ஸோ இது வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்க போகுது. சிஸ்டம் ப்ராப்ளம் நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் மூலயமா வந்து தெரிஞ்சு ப்ராப்பராக அதுக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கும் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ண போகிறோம். நாம் எப்படி வந்துட்டு சிம்பிளாகவே வந்துட்டு ஒரு ப்ராம்ப்டை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக இங்கே வெளியே வந்துட்டு ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக ChatGPT போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன ஆயிருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா JSON ஃபார்மேட்டில் எல்லாமே வந்து இங்கே பேஸ்ட் ஆயிருக்கும். இது வந்து ஜஸ்ட் நத்திங் பட் இந்த 4 நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து காப்பியாக இங்கே பேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா திஸ் இஸ் மை ஒர்க் ஃப்ளோ நீங்கள் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதான் வந்து ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஐ வாண்ட் யூ டு ஹெல்ப் மீ ரைட் சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஸோ தட் தி பேசிக் LM chain will return from to title ஃபார் தி கேலண்டர் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு
சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இதுவே வந்து அந்த பர்டிகுலர் ஜேசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஓகே இது மாதிரி தான் உங்களோட பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஃபார்மேட் இருந்தால் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அதுவே ஜெனரேட் பண்ணிடுச்சு. ஸோ என்ன ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மீட்டிங் டைம்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் ஃப்ரம் யூசர் மெசேஜஸ் அதுவும் கேலண்டர் ஈவெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிரித்து கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நான் என்ன பண்ணாலும் ஜஸ்ட் இதை டேரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளோட எல்எம் செயினில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட ஏஜென்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கிட்ட மெமரி கிடையாது. அதாவது வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் மெசேஜ் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண முடியும்னா ஜஸ்ட் ஹாய் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் டிஸ்கிரிப்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து எரர் ஆயிரும். ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ வந்துட்டு இன்வேலிட் மிஸ்ஸிங் டைம் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா வந்து ஆக்சுவலாக இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு அதுக்கப்புறம் டைட்டில் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்துட்டு 10 AM to 11 AM அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜென்ட்ஸ் யூடியூப் வீடியோ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பார்த்தாங்க இப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 10 AM to 11 AM ஏஜென்ட்ஸ் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னது ஆக்சுவலாக அதுதான் வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஒரு ஃபீச்சர் நான் காமிக்க போகிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக் அவுட்புட் ஃபார்மேட்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். இப்படி நீங்கள் எனேபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அவுட்புட் பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ இதை நான் கொடுத்துட்டு இப்போதைக்கு நம்ம சிம்பிளாகவே கொண்டு போகலாம். ஸ்ட்ரக்சர் அவுட்புட் பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட்டு எண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில். ஸோ இந்த 3 ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இது மேபி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கலாம். பட் வந்து ஜஸ்ட் ஹேங் இன் தட் நான் வந்து இதோட அவுட்புட் உங்களுக்கு காமிச்சோன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்டார்ட் அண்ட் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி நான் 3 ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டில் அவுட்புட் தரணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு நோடு யூஸ் பண்ணியிருக்கேன். சேவ் கொடுத்துட்டு என்ன போகிறேன்னா ஜஸ்ட் ரீட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் எண்டு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரித்து ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் தந்துருச்சு. ஏன் இந்த ஜேசன் ஃபார்மேட்டில் வந்திருக்கு? ஏன்னா அந்த ஜேசன் ஃபார்மேட்டை தான் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் எண்ட் டைட்டில் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் எனக்கு நீ அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அந்த அவுட்புட் அந்த ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருச்சு. ஸோ இது ஏன் நான் இந்த ஒரு ஃபார்மேட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும். நான் இப்போ கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டார்ட்டை தூக்கி விட்டு இங்கேருந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் எண்டை வந்து நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். அடுத்து சம்மரியில் வந்து இதை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் ஸ்டெப் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எரர் வந்துருக்கு பேட் ரெக்வஸ்ட் செக்யூர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் இன்டென்ஷனலாக தான் வந்து நான் இந்த எரர் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஒரு எரர் ரன் ஆகலாம். ஏன்னா இந்த ஒர்க் ஃப்ளோஸில் பில்ட் பண்ணும்போது சம் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எப்படி டீபக் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதை போட்டு ஐ காட் திஸ் எரர் இன் மை N8N ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஸோ அந்த N8N ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் இதுக்கிட்ட இந்த மாதிரி எரர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ எரர் வந்துருச்சுங்கிறதுனால வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கு? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம்ஸில் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஆனால் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அதை கொடுத்துட்டீங்க. அதனால பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இது ஸோ லைக் இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கே ஒரு எரர் ஆச்சுன்னா வந்து உங்களால் டீபக் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் அங்கே ஸ்டக் ஆகாமல் சரி வந்து நம்ம காமனாக ChatGPT இல்லாட்டி ஜெமினியில் உங்களுக்கு எந்த டூல் ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதுலேயே கூட நீங்கள் வந்துட்டு போய் செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து இந்த டைம் ஃபார்மேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா UTC ஃபார்மேட்டில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்ல. டைரெக்டாக வந்து நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுக்குள்ளார வந்துடலாம். சிஸ்டம் ப்ராம்ப்ட்டுக்குள்ளார வந்துட்டு இது UTC ஃபார்மேட்டுக்கு இதை சேஞ்ச் பண்ணிடு அண்ட் ஃபார்மேட் சிம் ஃபார் இதுங்க இதில் வந்து ஒரு ஹவர் டைம் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா UTC டைம் ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ UTC டைம் ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் குயிக்காக காப்பி பண்ணி கொடுத்துட்றேன்.
ஓகே. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யூடிசி ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் திருப்பி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இசட் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ஈவெண்ட் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3:30 to 4:30 வந்துட்டு ஒரு ஈவெண்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன் வந்து 3:30 to 4:30 கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் மிஸ்டேக் தான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு நம்ம வந்து டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து டைம் ஜோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் க்ளவுடில் டிப்ளாய் பண்ணியிருக்கிறதுனால வந்து எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைம் லைன் வருது. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன்னா இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ப்ராப்பர் டைம் லைன் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து தெரியும் ஓகே இந்த டைமில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைம் லைன் தான் பார்த்தீங்கன்னா நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ஸ் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த இஷ்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்பிளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம்? ஸோ வந்துட்டு 10 AM to 11 AM ஏஜென்ட்ஸ் யூடியூப் வீடியோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட் எடுத்து அதை வந்து ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஒரு ஏஐ மாடல் கிட்ட கம்யூனிகேட் பண்ணால் ஒரு ஈவெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கே வந்துட்டு வந்து நீங்கள் ஒரு டாஸ்க்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு LLM செயின் தான். இப்போ வந்து இன்னொரு ஒரு டூல் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல டூல் என்னது? இந்த டூல் வந்துட்டு இன்னொரு கூகுள் டாஸ்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்துங்களேன். ஸோ இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ டாஸ்க் இந்த மாதிரி நான் கொடுத்துறேன்னா இதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை கால் பண்ணணுமாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது வந்து கால் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்டெப் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா வந்துட்டு அவுட்புட் பார்சரில் போயிட்டு நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா வந்துட்டு கேலண்டர் ஆர் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ கேலண்டர் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்துட்டு அதுவே சூஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு கேலண்டரா இல்லை டாஸ்க்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டை பேஸ் பண்ணி இங்கே ஒரு இஃப் நோட் வச்சுக்கலாம். ஸோ வந்து இஃப் வந்து அந்த பர்டிகுலர் கேலண்டர் டாஸ்க்ஸ்ன்னு இருக்கிற அந்த ஒரு ஃபீல்டு வந்து கேலண்டர்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கேலண்டரை கால் பண்ணு. சரி, ட்ரூனா கேலண்டர், இல்லை ஃபால்ஸ்னா டாஸ்க்கை கால் பண்ணு. டாஸ்கில் வந்துட்டு ஒரு புது டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த நோட யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கேலண்டர் ஆர் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு ஜேசனில் ஒரு கீ இருக்கு. ஸோ அதோட வேல்யூ வந்து கேலண்டர்னு எப்போ செட் பண்ணோம்னா டைம் ரேஞ்சு சப்போஸ் வந்துட்டு இன்புட்டில் வந்திருக்கு அப்படின்னா கேலண்டர்னு செட் பண்ணு, இல்லை டைம் ரேஞ்சே வரல அப்படின்னா வந்து டாஸ்க்குன்னு செட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அவுட்புட் தரும். ஸோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அது வந்து எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து சேட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேட் ஓப்பன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன்னா வந்துட்டு ஐ வாண்ட் டு கிரியேட் அன் ஈவெண்ட் ஃப்ரம் 2 PM to 3 PM அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ ஸோ இதே கொடுத்தோமே. ஸோ MCP YT வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் எந்த கனெக்ஷன்ஸும் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு அவுட்புட் ப்ராப்பராக வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் இன்புட் கொடுக்குறேன். வந்து நம்ம டைம் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்மளுக்கு கேலண்டர் தான் வந்து அவுட்புட்டாக வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரூ தான் ஆயிருக்கு. மேபி நான் என்ன கண்டிஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேலண்டர் தான் வந்திருக்கு. டைட்டில் எல்லாமே ப்ராப்பராக பார்த்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இஃப்ல வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து தூக்கி நம்ம இங்கே கொடுத்துட்டு ஸோ இஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ கேலண்டராக இருந்துச்சுன்னா இட் வில் கோ டு ட்ரூ, இல்லைன்னா இட் வில் கோ டு டாஸ்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு ப்ரீவியஸாக கொடுத்த மாதிரி ஜேசன் டாட் அவுட்புட் ப்ராப்பராக வந்துட்டு ஈவெண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா வந்து இங்கே டாஸ்க் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ரிமைண்ட் மீ டு ஷூட் தி இப்போ நம்ம என்ன ரேங்க் வச்சுக்கலாமே, ரேங்க் இன்ஸ்டா ஷார்ட்ஸ் டுடே அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா கொடுக்குறேன். ஸோ இப்போ எப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி வந்து ஷுட் ரிட்டர்ன் டாஸ்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து எம்டியாக வந்துருச்சு. ஏன்னா அதுதான் வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து
என்கிட்ட விட்டுருன்னு. ஸோ டாஸ்க்ஸ்னு வந்திருக்கு. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஷூட் த ரேக் இன்ஸ்டா ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து இங்கே ஃபீட் பண்ணி ஒரு இதை நீ கிரியேட் பண்ணிடு. ஸோ எந்த லிஸ்ட் நேம் நீ சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு டூல் காலிங்கை வந்துட்டு நீங்கள் சிமுலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட இன்புட்டை பேஸ் பண்ணி எதர் கேலண்டரை கால் பண்ணுமா இல்லை டாஸ்க்கை கால் பண்ணுமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்த நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இன்டராக்டிவ் சேட்டெல்லாம் கிடையாது. ஒரு கமாண்டை கொடுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் மாடல் தான். இது வந்து ரீசனிங்கும் கிடையாது, எதுவுமே அது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக என்ன இன்புட் கொடுத்தீங்க அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு மெமரி கிடையாது. ஏன்னா சிம்பிள் தான். ஏன்னா நீங்கள் மாடல் கொடுத்துருக்கோம், அவுட்புட் பார்சர் கொடுத்துருக்கோம், ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் தான் அது எடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி கேலண்டரை கால் பண்ணுமா டாஸ்க்காக கால் பண்ணுமா அப்படிங்கிறத மட்டும் எடுத்து இதில் ரெஸ்பாண்ட், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு ஆட்டோமேஷனாகவே நம்ம வச்சுக்கலாமே உங்கள் இன்புட்டை பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு டெசிஷன் அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 டூலை கால் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராம்ப்ட் எழுத வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஃப் நோட் இதெல்லாம் போட்டு இதை கால் பண்ண சொல்லிட்டு நீங்களே போய் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணிருந்தீங்க. ஸோ இங்கே வந்துட்டு இங்கே டைட்டில் இது இந்த மாதிரி இங்கே வரணும், ஸோ இங்கே வந்து நீ போய் இங்கே செக் பண்ணணும் அப்படிங்கிற இவ்வளோ டாஸ்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் எல்லாம் செயின் வச்சு பண்ணும்போதே பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏஜென்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா இதை மொத்தமாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம ஏஜென்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டூல் காலிங்க பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து இதே நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சீங்கன்னா ஓகே, இட் இஸ் ஃபைன். மேபி வந்துட்டு இப்போ நான் எனக்கு இந்த ஒரு எம்சிபி சர்வர் இதுதான் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, டெலிகிராம் பாட்டோட இத்தனை டூல்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இத்தனை டூல்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா அத்தனை நோட்ஸ் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் இதுக்கு மெமரியே கிடையாது. ஸோ இப்போ ப்ரீவியஸாக நீங்கள் என்ன இன்புட் கொடுத்துருக்கீங்கிறது வந்து அதுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதுக்கு மெமரியே கிடையாது. ஒன்று ஒரு பர்டிகுலர் இன்புட் கொடுத்தீங்களா, ஓகே இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் அதால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஏஜென்ட்டுக்கு போகிறோம். ஏஜென்ட்டுக்கு போனோம்னா ஒரு சேட் பாட்டாகவே மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்தராக இந்த N8N ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட் யூஸ் பண்ணி மாற்றுறது, இது எல்லாமே எம்சிபி நம்ம கொண்டு வரது, இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிஸ்னஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி வந்து சர்வீசஸாக வந்துட்டு N8N ஒர்க் ஃப்ளோஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் வந்துட்டு சம் நீட் இருக்குது, சம் யூஸ் கேஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அதை அட்ரஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி வந்து N8N வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க் ஃப்ளோஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் N8N அட்வான்ஸ் கோர்ஸ்லாம் வந்து நாங்கள் கொண்டு வரோம். இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி வந்து ப்ராம்ப்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எங்களுடைய டெய்லி யூஸ் கேஸஸ்க்கு, அது இல்லாமல் வந்து நாங்கள் வந்து சர்வீஸாக டிப்ளாய் பண்ணும் போது வந்து நாங்கள் கற்றுக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு கோர்ஸாக வந்துட்டு நாங்கள் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஒரு ஃப்ளோவே வந்துட்டு ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ வந்து ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரே ஒரு ஏஜென்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஏஜென்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்புட்ஸ் கொடுப்பீங்க ஒரு ட்ரிகர் மூலமாக. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேட் நோட் இருக்குது. இதில் சே வந்து ஒரு வாட்ஸ்அப் நோடாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெலிகிராம் ட்ரிகராக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இன்புட் கொடுத்து அதை பேஸ் பண்ணி சம் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு சிங்கிள் ஏஜென்ட் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு மோர் தென் ஒன் ஏஜென்ட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஏஜென்ட்ஸ் வந்து அந்த ஏஜென்ட்ஸ்குள்ளார இட் இஸ் கம்யூனிகேட்டிங் அப்படின்னா அது வந்து ஏஜென்டிக். ஸோ இட் இஸ் டைனமிக்கலி டேக்கிங் டெசிஷன். அது வந்து போய் இந்த டோலை கால் பண்ணணும், இந்த ஏஜென்ட்டை கால் பண்ணணும், இவன்ட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்து முடிச்சுட்டு என்கிட்ட வந்துடணும், அதுக்கப்புறம் நான் உனக்கு அவுட் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகுது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் ஏஜென்டிக். ஸோ மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நாம் வந்து கிரியேட் பண்ண போகிறது ஒரு ஏஜென்ட் ஒர்க் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்துட்டு ஏஜென்ட்குள்ளார போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேட் இருக்கிற நோடு தான் வந்து டேரெக்டாக இன்புட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பேசிக் எல்லாம் செயின் வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கனெக்ட் பண்ணி ஏஜென்ட்டை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சேட் மாடலையும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் தூக்கி நம்ம வந்து ஏஜென்ட் கொடுத்துடலாம். நம்மளுக்கு அவுட்புட் பார்சலில் இது தேவைப்படாது. மெமரி இருக்குது பார்த்தீங்களா, மெமரி வந்து நம்ம நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்டாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே அப்படியே டைரெக்டாக காப்பி பண்ணி ஏஜென்ட் கொடுத்துடலாம். ஏஜென்ட் கொடுத்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த இடத்துல ஆட் ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு சிஸ்டம் மெசேஜ்னு இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷனுக்குள்ளார போனீங்கன்னா தான் ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே தான் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இனிமேல். ஸோ இதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம், டெலீட். நம்மளுக்கு அவுட்புட் பார்சரும் தேவைப்படாது, டெலிட். ஏன் அவுட்புட் பார்சர் தேவைப்படாதுன்னா, நம்ம இதுக்கிட்டேருந்து நேச்சுரல் லாங்குவேஜில் அவுட்புட் தான் எதிர்பார்க்க போகிறோம். இதுக்கிட்டேருந்து நம்ம வந்துட்டு ஒரு இன்னொரு டூல் கால் பண்ணுறதுக்கு பண்ண போகிறது கிடையாது. டூல் கால் யார் பண்ண போகிறோம்னா ஏஜென்ட்டே பண்ணும்போது இங்கே நம்ம ஆட் பண்ணி விட்டுருவோம். அதனால் நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மெமரி வந்து சிம்பிள் மெமரி அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதையே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு நான் எதுவும் கீழே எதுவும் கொடுக்கல. கீங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செஷன் கீன்னு இருக்கும். ஸோ அதையே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி கொடுத்துடலாம். டூல்ஸை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து கேலண்டர் அப்படின்னு சொல்லலாம். கேலண்டர் டூலுக்குள்ளார போயிட்டு ஈவென்ட் கிரியேட்டு, இதில் கேலண்டர் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் வந்து சாம்பிள் டம்மி அப்படின்னு சொல்லுவேன், கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை கொடுத்துட்றேன். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஐக்கான் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் த மாடல் டிஃபைன் திஸ் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, பை டிஃபால்ட் இந்த டூல் கால் ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் டைமுக்கு தான் வந்துட்டு கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், மாடலே வந்து இந்த ஸ்டார்ட் டைமு என் டைம் கொடுத்துரும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் யூடிசி டைம் ஃபார்மேட்டில் கூட இந்த ஐஎஸ்ஓ டைம் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம் சொல்ல தேவையில்ல. அதுக்கே தெரியும் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா தான் இந்த டூலுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால அதுவே டைம் கொடுத்துரும். நீங்கள் 10 AM to 11 AM அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஸ்டார்ட் வந்து 10 இந்த யூடிசி ஃபார்மேட்டில் கொடுக்கணும், இது வந்து நான் எண்டு இந்த டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக மாடலை டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு நாம் வந்து டைரெக்டாக எடுத்து மேப்பிங்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து இஃப் நோட்லாம் போட்டோம், எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் பண்ணி மேப்பிங் பண்ணோம். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து சம்மரி, ஏன்னா அதுதான் டைட்டில். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் லெட் த மாடல் டிஃபைன் த பேராமீட்டர்னு கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக வந்துட்டு மாடலால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் ஸ்டில் இப்போதைக்கு நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம போய் பார்க்க வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டூல் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டாஸ்க்ஸ்ன்னு போட்டு நெக்ஸ்ட் இன்னொரு டூல் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் தான். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கொடுத்துட்டு டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா மாடலே டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு டூல்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஃப்ளோவே சிம்பிள் ஆயிடுச்சு. முன்னே வந்து இஃப் நோட்லாம் போட்டு கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ நோட்ஸ்லேயே வந்துட்டு முடிச்சாச்சு. ஏஜென்ட்டே வந்து டிசைட் பண்ணிடும் எந்த டூலை கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம சேட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஹை அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுவோம். ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஓகே இன்வேலிட் மிஸ்ஸிங் டைமிங். ஏன்னா வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ஃபார்மேட் தான் அதை எதிர்பார்த்துக்கும். ஸோ வந்து நம்ம அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஆக்சுவலாக வந்து ஏஜென்ட் வந்து என்ன பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், ஏஜென்ட்டே வந்து டூலை கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதை பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ வாண்ட் எ ரிமைண்டர் ஃப்ரம் 5 PM to 6 PM டுடே ஃபார் என்ன சொல்லலாம், ஓகே இன்ஸ்டாகிராம் லைவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு கேலண்டர் ஈவெண்ட்டு இது கால் பண்ணியிருக்கு. ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு, ஓகே நீங்கள் வந்துட்டு இதை கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து இந்த டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஐ ஷுட் கால் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து ஒரு மாதிரி அவ்வளோ எக்ஸாக்டாக இல்லை, பட் ஸ்டில் இட் அண்டர்ஸ்டுட். ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் லைவ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்துட்டு இது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வந்துட்டு அது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா ஓகே இன்ஸ்டாகிராம் லைவ் 5:30 to 10:30 PM அப்படிங்கிற மாதிரி அது கொடுத்துருக்கு. ஏன் வந்து இந்த ஒரு டைமில் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் ராங் டைம்ல இருந்திருக்கலாம், அதனால் அது வந்து தெரியல. ஸோ நான் என்ன பண்ணலான்னா வந்துட்டு திரும்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் வந்து நம்மளோட ப்ராம்ப்டில் கொடுத்துடலாம். ஸோ கரண்ட் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா $$நவுன்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டோம்னா நம்ம கரண்ட்டாக என்ன டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துக்கும். ஸோ கரண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:10 அப்படிங்கிற மாதிரி அது வந்து எடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலான்னா வந்து இதை சேவ் கொடுத்துட்டு திரும்பி ரீட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரீட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் ஈவெண்ட்டை போய் கால் பண்ணணும். என்ன பண்ணுது, ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி அதே டைமில் வந்து ஈவெண்ட் கிரியேட் பண்ணியிருக்க மாதிரி இதோட மெமரியில் இருந்திருக்கு. ஸோ வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக இதை கிரியேட் பண்ணிக்கிங்கிறதுனால வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு வேறு ஒரு டைம் கொடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா 4 to 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். 4 to 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. அதாவது வந்துட்டு ஏஜென்ட் வந்துட்டு டூவில் கால் பண்ணணும் அப்படிங்கிறதே இது தெரியல. ஏன் வந்து ஏஜென்ட்னால டூவில் கால் பண்ண முடியலன்னா நம்மளால் நம்ம வந்து சிஸ்டம் ப்ராப்ளம் மென்ஷனே பண்ணல. நீ வந்து இந்த மாதிரி இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் கொடுங்கிறத மட்டும்தான் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோமே. லைக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பர்ஃபார்மிங் ப்ராப்பர்லி, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அவுட்புட் தரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வந்துட்டு நாம் கொடுக்குற இன்புட்டை இந்த மாதிரி மாற்றி தந்துடுது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டூயிங் ப்ராப்பர் ஜாப் தான். ஆனால் வந்து டூவில் கால் பண்ணணும், நீ வந்து என்ன பண்ணணும், டூவில் கால் பண்ணுங்கிறதே சொல்லலை. ஸோ அதுதான் அது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராம்ப்ட்லேயே ஒரு மிஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு நீங்கள் டூல் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்டை மாற்றணும். ஸோ வாங்க நம்ம அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் எப்படி நம்ம ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து ஜஸ்ட் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம், கரெக்டாக இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம மொத்த ஜேசனையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு கிரியேட் நீங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் ஒர்க் ஃப்ளோ where the agent needs to call the required tool based on user input. The tools available are Google Calendar and Google Tasks இப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா வந்துட்டு அதே வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு இங்கே ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து மேபி அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். சிஸ்டம் மெசேஜ் வந்து நான் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் டேரெக்டாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ வந்து எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூ ஆர் அன் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் இன்டிகிரேட்டட் இன்டு ஒர்க் ஃப்ளோ automation platform, you are connected to 2 tools அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யூசர்ஸ் இன்டென்ஸ் அண்ட் சூஸ் கரெக்ட் டூல் அக்கார்டிங்லி. இன்வால்வ் ஸ்பெசிஃபிக் டைம் வருதுன்னா வந்துட்டு கூகுள் கேலண்டர் கால் பண்ணு, இல்லை ஜஸ்ட் ஏதோ ரிமைண்டர் பண்ணலாங்க, இல்லை டாஸ்க் சொல்கிறாங்கன்னா வந்துட்டு கூகுள் டாஸ்க்கை காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கு. இது வந்து ஈவெண்ட்ஸுக்கு வந்துட்டு சம்மரி ஸ்டார்ட் எண்டுன்னு கூப்பிடு, அப்புறம் டாஸ்க் வந்து டைட்டில் மட்டும் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதெல்லாம் தான் பேராமீட்டர். ஸோ நீங்கள் திருப்பி நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 பேராமீட்டர்ஸ் தான் இருக்குது. மாடல் வந்து எது டெஃபைன் பண்ணணுங்கிறது, சம்மரி, எண்டு, ஸ்டார்ட் இதெல்லாம் தான். அது இல்லாமல் டாஸ்க்ஸ் போய் பார்த்தோம்னா ஒரே ஒன்று தான், அது வந்து டைட்டில். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராப்பராக வந்துட்டு நம்ம கொடுத்த ஜேசனை வச்சே பார்த்தீங்கன்னா ChatGPT அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து நம்ம அப்படியே எடிட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு delete and paste. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணி சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து திருப்பி நான் திருப்பி ரீகால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு கேலண்டர் ஈவெண்ட் கால் ஆகுது. ஸோ நம்ம திருப்பி போய் நம்மளோட இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக கிரியேட் ஆகிருக்கான்னு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. பட் என்ன இஷ்யூ திரும்ப வந்திருக்குன்னா அதுக்கு வந்து இன்னும் டைம் ஸ்டாம்ப் அதுக்கு புரியல, நம்ம என்ன டைம் ஜோனில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு புரியல. ஸோ அதையும் வந்து நம்ம திருப்பி இன்னொரு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு கரண்ட் டைம் ஸ்டாம்ப்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது கொடுத்துடலாம். கரண்ட் டைம் ஸ்டாம்ப் வந்துட்டு நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா திரும்பி ரீட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து ரீட்ரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி நம்ம கேலண்டரில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்றைக்கி டேட்டில் வந்து இன்ஸ்டாகிராமில் 4 to 5 PM நம்ம சொன்னது வந்து வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண தான் இஷ்யூ வரும். ஸோ வந்துட்டு ஒரு அட்வைஸாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ஒர்க் ஃப்ளோ பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஐடியேஷன்லேயே சிக்கிறாதீங்க. ஒரு பேசிக் ஒர்க் ஃப்ளோ, ஒரு பேசிக் ஃப்ளோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பேசிக் ஃப்ளோ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பில்டிங். நீங்கள் பில்ட் பண்ண யூ வில் கெட் எரர்ஸ். நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸி. லைக் நீங்கள் ஐடியேஷன்லேயே நீங்கள் சிக்கிக்கிட்டிங்கன்னா அது வந்து இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு பேசிக்காக ஒரு ஏஜென்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஒரு இன்புட் இட் வில் கால் கேலண்டர் ஆர்எல்ஸ். நம்ம இப்போ வந்துட்டு டைம் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஒரு டாஸ்க் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமே. ரிமைண்ட் மீ டுடே அபவுட் என்ன சொல்லலாம், யூடியூப் வீடியோ போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணும், டாஸ்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டட். நீங்கள் வந்துட்டு டைம் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா கேலண்டர் கால் பண்ணோம், இது டைம் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா டாஸ்க் கால் பண்ணோம். டாஸ்க்கில் மாதிரி நம்ம செக் பண்ணும்போது யூடியூப் வீடியோ போஸ்டிங் ஒன்று இருக்குப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, பக்கா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இப்போதைக்கு ஒரு 2 டூல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஏஜென்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஏஜென்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோமே, இப்போ வந்துட்டு இந்த யூசர் கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பஃபர் மெமரியில் வந்து 5 கான்டெக்ஸ்ட் விண்டோ லென்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டெக்ஸ்ட் விண்டோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக நம்ம வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு சாட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்.
ஸோ சேட் மெமரி மேனேஜருங்கிறது வந்துட்டு நான் கெட் மெனி மெசேஜஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நான் அந்த ஏஜென்ட் மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மேனுவல் ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு பர்டிகுலர் நோடு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னாலும் N8 அது வந்து ஒரு ட்ரிகரோட கனெக்ட் ஆகிருக்கும். இல்லைன்னா வந்து அதில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை டேரெக்டாக தூக்கி மெமரியோட கனெக்ட் பண்ணிடுறேன். மெமரி வந்து இங்கே டேரெக்டாக சேட்னு இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூவை காப்பி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு காப்பி பண்ணிவிட்டு டிஃபைன் பிலோ கொடுத்து நான் மாற்ற போகிறேன். ஏன் இப்படி மாற்றுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு நோட்லேருந்து ட்ரிகர் இதுதான் ட்ரிகர் அப்படிங்கிற போது இதுக்கிட்ட வந்து செஷன் ஐடி இருக்கும். அதை பேஸ் பண்ணி மெமரி எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் இந்த நோடை வச்சு தான் நான் வந்துட்டு இந்த ஃப்ளோ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னா அதுக்கு தெரியாது லைக் வந்து செஷன் ஐடி. ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவுட்புட்டுமே வந்து இந்த ஒரு நோட்லேருந்து வராது. ஸோ அதனால் அதுக்கு செஷன் ஐடி இருக்காது. ஸோ அதனால் நான் மேனுவலாக இப்போதைக்கு பேஸ் பண்ணிடுறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த செஷன் ஐடி வந்து நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் இந்த 22 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த செஷன் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம என்னென்னலாம் பேசியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளுக்கு சேட் மெமரி மேனேஜரில் பார்த்தோம்னா இருக்கணும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளார போய் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் ஹாய் இன்வேலிட் இன்புட் மிஸ்ஸிங் டைம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது என்னடா இது எங்கேருந்துடா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு செஷனில் மேலே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஹாய் இன்வேலிட் இன்புட் மிஸ்ஸிங் டைம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது ஆக்சுவலாக வந்து உங்களோட கான்வர்சேஷன், அதாவது உங்களோட இந்த பர்டிகுலர் சேட் கான்வர்சேஷனில் நீங்கள் பண்ணது தான். ஹியூமன் நீங்கள் தான் வந்து ஹாய் அமிச்சிங்க, ஏஐ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டுக்குமே வந்து அது எடுத்திருக்கு ஹியூமன் அண்ட் ஏஐ பேர்ஸா. ஸோ ஹியூமனுக்கு இவன் வந்து கொடுத்துருக்கான், ஏஐ வந்து அதுக்கு இதை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து எடுத்திருக்கு. 7 மெசேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுதான் வந்து உங்களோட கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்டெக்ட்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி சொன்ன ஒரு பேக்ரவுண்டு தான். லைக் வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் ஐடியில் இந்த செஷனில் வந்து இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ கான்வர்சேஷன்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ, அதை பேஸ் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணிக்கோ. இப்போ நீங்களே ஒரு வாட்ஸ்அப்பில் யார்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஃபியூ மெசேஜ் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்டுங்களா? உங்களுக்கு நேற்று பண்ணது இல்லை வந்து 1 வீக் பேக் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த லாஸ்ட் வீக் கான்வர்சேஷன்ஸை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபார்முலேட் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் ஏஐ கிட்டையும் நீங்கள் இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இதுதான் கடைசியாக வந்து போயிருக்கு ஒரு 5 மெசேஜ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் சொல்லலாம். நீங்கள் ப்ரீவியஸாக இப்போது நம்ம வந்துட்டு பேசிக் எல்லாம் சேர்ந்து பண்ணோம். ஸோ அங்கே வந்து நீ போய் நான் முன்னாடி மெசேஜில் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைம் வந்து இதுக்கு மாற்றிடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு மெமரி கிடையாது. இப்போ இங்கே வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தெரியும். ஓகே முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏதோ வந்து 4 to 5 PM வந்து இன்ஸ்டாகிராம் லைவ்னு ஏதோ சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை வந்து நான் ஏதோ மாற்றணும் அப்படின்னு போல அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து சேட் மெமரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஒரு கீக்கு வந்து நம்ம எப்படி இங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் வந்து கீ மாற்றிட்டீங்கன்னா வந்துட்டு இதே வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வராது. நான் சும்மா 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் கீ. இப்போ நான் வந்து சும்மா எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த கீழே வந்து நம்ம எதையுமே ஸ்டோர் பண்ணல இது வரைக்கும். ஸோ அதனால் வந்து அதில் எதுவும் இருக்காது. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட் விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ என்ன, விண்டோ லென்த் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா. இது என்னன்னா இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக கொடுத்துருந்தோம்ல. ஸோ இதை நான் ஒரே நிமிஷம் நான் வந்து அந்த இதை மட்டும் காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். சேவ் அண்ட் தென் எக்ஸிக்யூட். ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 7 மெசேஜ் இருக்குது. ஸோ நம்ம கான்டெக்ட் விண்டோ லென்த்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல 5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இது என்ன மீனிங்னா லாஸ்ட் 5 மெசேஜஸ் மட்டும் இது எடுத்து ஏஐக்கு ஃபீட் பண்ணும். அப்படியா, எங்கே அப்படி ஏஐக்கு ஃபீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சும்மா எக்ஸிக்யூஷன்ஸில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பி இந்த ஒர்க் ஃப்ளோ. ஓகே ஸோ இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி நான் லாக்ஸ்குள்ளார போய் பார்க்குறேன். ஸோ லாக்ஸ்குள்ளார போய் பார்த்தா சிஸ்டம் மெமரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ சிஸ்டம் மெமரியில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ரிமைண்ட் மீ அபவுட் போஸ்டிங். இதுதான் நான் கடைசியாக வந்துட்டு கொடுத்த இன்புட் சிஸ்டம் மெசேஜ். ஸோ இது வந்து நம்ம இங்கே சிஸ்டம் மெசேஜ்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுக்கு நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மெசேஜஸ் 1 2 3 4 5. ஸோ லாஸ்ட் 5 மெசேஜஸையும் வந்துட்டு நம்ம வந்து பஃபர் மெமரியிலேருந்து எடுத்து அதையும் மாடலுக்கு நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ ஹியூமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெசேஜ் இல்லாமல் இதையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒரு கான்டெக்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அது யூஸ். அந்த கான்டெக்ட் விண்டோ அப்படிங்கிறது என்ன, எங்கே வந்து இந்த 5 வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மல்டிபிள் டூல்ஸை வந்து இது கூட நம்ம சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். மல்டிபிள் டூல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து வந்து ஒரு
ஈவெண்ட் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவெண்ட்டை டெலீட் பண்ணுறதா இருக்கட்டும், டாஸ்க் அப்டேட், டாஸ்க் டெலீட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ இந்த டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல்ஸ் இல்லாமல் மற்ற இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கும், கேலண்டருக்கும் சரி டாஸ்க்குக்கும் சரி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி வந்து இத்தனை டூல்ஸ் வந்து நம்மளோட இந்த கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எல்லா டூல்ஸுமே நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த ஏஜென்ட்டுக்கு இன்புட்டாக கொடுத்துடலாம். ஸோ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டூல்ஸும் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டூலையும் வந்து நம்ம ஏஜென்ட்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் அன் ஈவெண்ட் இன் கேலண்டர், அப்புறம் கிரியேட் டாஸ்க் இன் கூகுள் டாஸ்க், இது ரெண்டு மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எல்லா டூல்ஸையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஜேசனை காப்பி பண்ணி நீங்கள் ChatGPT கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து இட் வில் பிரிட்டி மச் உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட் வந்து அது ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு என்ன சேஞ்சஸ்லாம் வேணுமோ அது வந்து நீங்கள் அதில் ஃபர்தராக நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி சேட் ஏஜென்ட்டுக்குள்ளார போயிட்டு நான் அங்கேருந்து நான் ப்ராம்ப்ட் அப்படியே நான் டேரெக்டாக காப்பி பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டே வந்து நான் டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதெல்லாமே நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் வந்துட்டு இட் ஷுட் பி ஏபிள் டு பிரிட்டி மச் எந்த டூலை நம்ம அக்சஸ் பண்ண கேட்டாலும் வந்துட்டு அதால் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து சேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு am I available today during 1 PM to 2 PM அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது வந்துட்டு செக் அவைலபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ யூ ஆர் அவைலபிள் 1 PM to 2 PM அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 1 PM to 2 PM பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஈவெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் அதை ஃபெச் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆர் தட் எனி ஈவெண்ட்ஸ் டுடே அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா கேட்குறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இது வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது ஈவெண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து கொடுக்கும். எஸ் யூ ஹேவ் அன் ஈவெண்ட் 4 PM to 5 PM இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதே வந்து நம்ம டாஸ்க்கும் கேட்கலாம். ஆர் தேர் எனி பெண்டிங் டாஸ்க் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன பண்ணால் வந்து என்னென்ன டாஸ்க்கில் என்ன பெண்டிங்காக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்க சொன்னது பாருங்க. இன்னும் யூடியூப் வீடியோ போஸ்டிங் வந்து நீங்கள் முடிக்கல அப்படிங்கிறது, யூடியூப் வீடியோ போஸ்டிங் கரெக்ட் நம்ம முன்னே வந்து கிரியேட் பண்ண அந்த டாஸ்க் வந்து இன்னும் நீங்கள் முடிக்கல. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ பிரிட்டி மச் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு ப்ரீவியஸ் ஏஜென்ட்டே தான் ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு அப்புறம் அதுக்கேற்ற டூல்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது மூலயமா என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட்டுக்கே நம்ம மல்டிபிள் டூல்ஸ் ஃபீச்சர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஆட் பண்ணியிருக்கோம், நம்ம லோக்கலாகவே ஆட் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு இன்னும் MCP சர்வர் அந்த மாதிரி எந்த ஒரு புது கான்செப்ட் மூலயமாலாம் வந்து நம்ம ஆட் பண்ணல. ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம ஏஜென்ட்டோட லிங்க் பண்ணிவிட்டோம். ஏஜென்ட் லிங்க் பண்ணிவிட்டு நீயே வந்துட்டு உன் சிஸ்டம் ப்ராம்ப்ட்டை பேஸ் பண்ணி நீ கால் பண்ணிக்கோ, உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நானே கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒன்று சிம்பிளாகவே நான் வந்து டேக்கிள் பண்ணியாச்சு. பட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா MCP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ MCP என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு பார்சல் சர்வீஸ் அமேசான் இந்த வேர் ஹவுஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு புக்கே படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை போய் எங்கே தேடணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக. ஸோ இப்போ வந்து சரி இந்த சாப்டர் வந்து எங்கே இருக்குது, இந்த அதில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா நீங்கள் போய் இண்டெக்ஸ் பேஜை பார்ப்பீங்க. ஓகே இங்கே இருக்குது, இங்கே அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் தேடி எடுத்து வந்துடுறீங்க. இப்போ லைப்ரரிக்கு போனீங்கன்னா லைப்ரரின்ட்டு வந்து எனக்கு இந்த டாப்பிக்கில் புக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இந்த ரேக்கில் இங்கே இந்த ஷெல்ஃபில் இருக்கும் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே போய் பார்த்துப்போம். ஸோ இல்லாமலே நம்மளால் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸோ இப்போவும் நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த MCP இல்லாமல் நம்ம டூல்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. பட் MCP மூலயமா போகிறதுனால வாட் இஸ் ஹேப்பனிங்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு இண்டெக்ஸிங் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ்லாம் உனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரீயூசபிலிட்டியும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீயூசபிலிட்டி வந்து நான் காமிக்கிறேன் அது எப்படிங்கிறது. MCP நம்ம டிப்ளை பண்ணி பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இந்த டூல்ஸ்லாம் உனக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த டூல்ஸ்லாம் அக்சஸ் பண்ணலாம். உனக்கு இதுதான் தான் இன்புட், இதெல்லாம் தான் அவுட்புட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பராக ஒரு இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துருது. ஸோ அது வந்து நம்மளுக்கு சர்ச் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஏஜென்ட்டுக்கு வந்து இதெல்லாம் இருக்குதுங்கிறது அது தெரியும். ஸோ இது இல்லாமல் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜ் அதுக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் ஈஸியாக இருக்கும் அது போய் சர்ச் பண்ணுறதுக்கு. ஓகே எனக்கு வந்து இதை உன்ட்ட நான் பார்த்ததில் எனக்கு இதுதான் வந்துட்டு தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ நீ வந்து இப்போ இதை நீ கால் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஏஜென்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒரு MCP மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்சிபி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு எம்சிபி சர்வர்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் எம்சிபி கிளைண்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏஜென்ட்டுக்கு டூலாக கனெக்ட் பண்ணணும். சரி வாங்க, நம்ம வந்து நான் ஆல்ரெடி ஒரு எம்சிபி சர்வர் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஆட் நியூ நோட் போயிட்டு டூல்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, இங்கே ஈவெண்ட் கிரியேட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு மெயினாக நீங்கள் எங்கே வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எம்சிபி சர்வர் இருக்கிற ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எம்சிபி நீங்கள் எழுதினீங்கனாலே எம்சிபி சர்வர் ட்ரிகர்னு வரும். ஸோ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த அத்தன்டிகேஷன் இதெல்லாம் நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்ல. இதை வந்துட்டு டூல்ஸில் வந்து எவ்வளோ ஒன்றுனா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தூக்கி நம்ம ஏஜென்ட் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல, அதை வந்து நம்ம லிங்க் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல சர்வர்னு இருக்குது, அந்த இடத்துல கிளைண்ட்னு இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல போயிட்டு ப்ரொடக்ஷன் URL இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிடும். காப்பி பண்ணிவிட்டு நான் நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்கு வந்துடுறோம். ஒர்க் ஃப்ளோக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டிலீட் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையுமே டூல்ஸ் வந்து நம்ம எம்சிபின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எம்சிபின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துக்கு மூவ் பண்ணதுனால நம்மளால் வந்துட்டு எல்லாத்தையும் அங்கேருந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ எம்சிபி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் இப்போ முன்னாடி கொடுத்துட்றேன். நான் எம்சிபி கிளைண்ட் டூல் நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லைப்ரரிக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைப்ரரிக்கு போயிட்டு நீங்களே ஒரு புக் எடுத்துக்கலாம். வந்துட்டு இப்போ நான் திருப்பி எல்லா டூல்ஸும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் லைப்ரரிக்கு போய் ஒரு புக் வேணும், இந்த ஒரு டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்களே போய் சர்ச் பண்ணிங்கனாலே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏஜென்ட்டுக்கே வந்துட்டு நீங்கள் டூல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கே தெரியும், ஓகே இந்த ஒரு ஆப்ரேஷனாக இந்த டூலை கால் பண்ணணும், இந்த ஒரு ஆப்ரேஷனாக இந்த டூலை கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டே வந்து கால் பண்ணிக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நம்ம வந்து எம்சிபி கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மாறுறோம், இல்லை எம்சிபி சர்வர் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ தான் லைப்ரரியன் உள்ள வராரு. இப்போ நம்மளோட லைப்ரரி எக்ஸாம்பிளில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு புக் வேணும், இந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், ஓகே இந்த புக்காவா, இது வந்து இந்த ரேக்கில் இந்த ஷெல்ஃபில் இருக்குது, போய் பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரா. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம எம்சிபி சர்வரில் நம்ம கனெக்ட் பண்ணதுனால இது என்ன பண்ணணும்னா எப்போ வந்து ஏஜென்ட் வந்து டூல் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்குதோ அப்போ வந்து இந்த எம்சிபி கிளைண்ட் மூலயமா இந்த சர்வரை வந்து அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ வந்து ஓகே இந்த டூல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இதுக்கு இன்புட், இதெல்லாம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிடுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது ஈஸியாக டூல்ஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி. ஏன்னா இப்போ நம்ம லைப்ரரியன் இல்லைனாலும் நம்ம போய் புக் எடுத்துக்கலாம், இந்த எம்சிபி இல்லைனாலும் போய் நம்மளால் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரியூசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது என்னங்கிறது வந்து நான் டிப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரியூசபிலிட்டி கான்செப்ட் இருக்குது. இது மாதிரி சர்ச்சிங் வந்து ஈஸி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டூலுக்கு என்ன கேப்பபிலிட்டி, இன்புட் என்ன, அவுட்புட் என்ன பண்ணும், இதெல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு அந்த எம்சிபி சர்வர் மூலயமா நம்மளுக்கு ஏஜென்ட்டுக்கு தெரியறதுனால நீங்கள் உட்காந்து தனியாக எழுத தேவையில்லை நிறையா. ஸோ அந்த ஒரு யூஸ் கேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த சர்வர் நம்ம இங்கே ரெடி பண்ணிட்டோமா, அந்த சர்வரை வந்து நம்ம இங்கே கிளைண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம லிங்க் பண்ணலாம். ஸோ டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே திருப்பி நான் எம்சிபின்னு சொல்லி கொடுத்தேன்னா எம்சிபி கிளைண்ட் டூல் ஒன்று இருக்கும். ஸோ இதில் எதுவுமே நீங்கள் பேச சேஞ்ச் பண்ண தேவையில்ல. என் பாயிண்ட்டில் வந்து அவங்க காப்பி பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி இதை வந்து நீங்கள் ஆள்னு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட பர்டிகுலர் சர்வரை வந்து இந்த ஒரு நோட்லேருந்து அக்சஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்கிறேன். ஆள் இருக்குது பார்த்தீங்களா, ஆளை வந்து நீங்கள் செலக்டர்னு மாற்றுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன எதுவுமே காமிக்கல. ஓகே, ஏன் எதுவுமே காமிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் இதை வந்து சேவ் பண்ணல. ஸோ ஒன்ஸ் இதை சேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி இங்கே வந்துட்டு நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காமிக்குதா, ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன டாஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த கேலண்டரில் ஈவெண்ட் அப்டேட் பண்ணுறது, கெட் பண்ணுறது, எலிட், அவைலபிலிட்டி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கிற டூல்ஸ் தான். ஸோ இந்த டூல்ஸ்லாம் வந்து எம்சிபி மூலயமா வந்துட்டு நம்ம N8N நம்மளோட ஏஜென்ட்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலாக ரியூசபிலிட்டி நான் ஒன்று சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ ரியூசபிலிட்டி வந்து இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ நான் ஆள்னு கொடுத்துட்டேன்னா இந்த 8 டூல்ஸும் வந்து நீங்கள் ஏஜென்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து எனக்கு வேற ஒரு ஏஜென்ட் நான் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு வந்து ஜஸ்ட் எனக்கு கேலண்டர் மட்டும் தான் எனக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஏஜென்ட்டுக்கு நான் இதே எம்சிபி கிளைண்ட் மாதிரி ஒன்று நான் டூலை கனெக்ட் பண்ணி விட்டு இதே சர்வர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் செலக்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதில் வந்து வந்து எனக்கு இந்த கேலண்டரில் இருக்கிற இந்த ஏதாவது இந்த ஈவெண்ட் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த 5 டூல் மட்டும் தான் இருக்கும், மற்ற 3 டூல் இது கனெக்டடாக இருக்காது. ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் திருப்பி உட்காந்து டூல் எழுத தேவையில்ல, திருப்பி உட்காந்து சர்வர் எழுத தேவையில்ல, இருக்கிற ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்கிற எம்சிபி சர்வரே பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு யூஸ் கேஸும் இருக்குது. ஸோ
இது வந்து செலக்டட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் எக்ஸப்ட்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் நேமில் சொல்கிற மாதிரி தான். ஸோ என்னென்ன நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அதை தவிர மற்ற எல்லா டூல்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் இந்த ஒரு ஏஜென்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சிபிஸுக்கு நம்ம போகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கட்டும், ஒரு சிம்பிளிசிட்டியாக இருக்கட்டும் பார்த்துக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட் நான் ஆல்னு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு கனெக்டடாக இருக்கட்டும். ஸோ இது கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்ப்போமே வந்து என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் ஹாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகே, சம் எரர் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு, ப்ராப்ளம் இன் நோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நோ ப்ராம்ப்ட் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் சேட் இருக்கிற நோட் தான் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். சேட் இருக்கிற நோட்டே கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து நான் ரீட்ரை பண்ண போறேன். ஸோ இதை நம்ம ரீட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு am I available from 1 PM to 2 PM அப்படின்னு சொல்லிட்டு முன்ன கேட்ட அதே கொஸ்டின்ஸே நம்ம திருப்பி நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அது வந்து செக் பண்ணி பார்த்துருக்கு. யூ ஆர் அவைலபிள் ஃப்ரம் 1 PM to 2 PM அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ 1 PM to 2 PM எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். திருப்பி வந்துட்டு நம்ம இன்னொரு ஒரு செக் நம்ம போட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸாக நம்ம வந்துட்டு மல்டிபிள் டூல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்போமோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்சிபி நம்ம கனெக்ட் பண்ணுறது நம்ம மூலயமாவும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆகுதுன்னா வந்துட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து இண்டெக்ஸிங் ப்ராப்பராக இருக்கிறதுனால வந்துட்டு இதனால ஈஸியாக ட்ராவல்ஸ் பண்ணி சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துப்போம். ஓகே, இது வந்திருக்கு, இதுலேருந்து நீங்கள் போனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து எம்சிபி மூலயமா தெரிஞ்சதுனால இது ஒரு ஈஸ் அவுட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எம்சிபி வச்சு நம்ம வந்துட்டு டூல்ஸ்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம் நம்ம ஏஜென்ட்டோட அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணலாம்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வரலாம். ஸோ இன்டர்ஃபேஸுங்கிறத நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போது சேட்டில் வந்துட்டு நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த சேட் வந்து N8 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் கூட நான் கான்வர்ஸ் பண்ணுறது ஒரு தடையும் வந்துட்டு N8 வந்துட்டு நான் இந்த சேட்டில் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ப்ராப்பர் யூஸ் கேஸாகவே கிடையாது. இப்போ நான் வந்துட்டு ஒரு பப்ளிக்காக ஒரு ஏஜென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு டெலகிராமாக இருக்கட்டும், அதில் கனெக்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு யூஸே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். டெலகிராம். ஸோ இதுக்குள்ளார நம்ம போயிட்டு நம்ம ட்ரிகர்ஸில் வந்து ஆன் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நான் என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் டைரெக்டாக எடுத்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜாயின் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு டெலகிராம் பாட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து டெலகிராம் பாட் வந்து எப்படி கிரியேட் பண்ணி நம்ம N8 லிங்க் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டேக் மேலே நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். பாட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் இருக்கும். அந்த சேட்டுக்குள்ளார போயிட்டு நீங்கள் ஒரு நியூ பாட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு நேம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு API டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கன் தூக்கிட்டு வந்துட்டு நம்ம N8 கிரெடென்ஷியல் ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். அது ஆல்ரெடி வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேட் நான் கிரியேட் பண்ணி வச்சதுனால அந்த சேட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி சும்மா இங்கே சென்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு எடுத்துரும். ஓகே, நான் ஹாய்னு சொல்ல சென்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம ஏஜென்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கு. ஏன் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம சேட் இருக்கிற நோட்லேருந்து இன்புட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து டிஃபைன் பிலோன்னு மாற்றிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஹாய்னு இருக்குல்ல, இதை ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஹாயை வந்து இதை எடுத்துக்கிச்சு. ஸோ ஹாயை வந்துட்டு இது வந்து ப்ராம்ப்டாக வந்து எடுத்துக்கிட்டதுனால இப்போ நம்ம எக்ஸிக்யூட் ஸ்டெப் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் மெமரியில் ஏதோ இஷ்யூ இருக்குது. ஓகே, சிம்பிள் மெமரியில் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேட் இருக்கிற நோட் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் வந்து டிஃபைன் பிலோ அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீ நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் எல்லாம் பெருசாக ஆக தேவையில்ல. இந்த இடத்துல டெலகிராமில் வந்து ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் சேட் ஐடி இருக்கும். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து யாருனால வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா அப்போ யாரெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்ட்ரிங் இருக்கணும். ஸோ அந்த யூனிக் ஸ்ட்ரிங் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி இதை எடுத்து நம்ம அங்கே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸிக்யூட் ப்ரிவியஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹாய் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐடியா அப்படியே தூக்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்துட போகிறேன். ஸோ இந்த ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுன்னா இந்த பர்டிகுலர் யூனிக் ஸ்ட்ரிங் தான் வந்துட்டு இந்த யூசருக்கு. ஸோ இந்த யூசர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா நீங்கள் கடைசி 5 மெசேஜ் எடுத்து நீ கான்டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சும்மா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ரன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, இந்த அவுட்புட் வந்து நம்ம திருப்பி டெலகிராமுக்கே வரணும். ஏன்னா டெலகிராமில் தான் நம்ம மெசேஜ் போட்டுருக்கோம். டெலகிராமுக்கே திருப்பி அவுட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி இன்னொரு நோட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டுன்னு தேடக்கூடாது, டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம். டெலகிராம் தேடிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணோம்னா சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேட் ஐடி இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் தான். நம்ம எந்த சேட் ஐடியிலேருந்து நம்மளுக்கு இன்புட் வந்துச்சோ அந்த சேட் ஐடிக்கு நம்ம கொடுக்கணும். அதனால் அந்த சேட் ஐடியை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். அவுட்புட்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஏஜென்ட்லேருந்து வந்திருக்கிறது. அதை வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் எடுத்து கொடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் தான் இது. வந்து நீங்கள் ஜிமெயிலுக்காக இருக்கட்டும், டெலகிராமுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ N8 அட்ரிபியூஷன் வந்து தூக்கி நம்ம டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா வந்து மெசேஜஸ் சென்ட்
ஃப்ரம் N8N அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ சேவ் பண்ணி நான் வந்து சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஓகே ஐ பர்சனல் அசிஸ்டன்ட் ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூர் கேலண்டர் அண்ட் டாஸ்க் ஹவு கேன் அசிஸ்ட் யூ டுடே அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ என்ன பண்ண போனால் வந்து இன்னொரு சாம்பிள் செக் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஃப்ளோ நீங்கள் கொடுத்து நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் இருக்கு. ஸோ நான் என்ன செக் பண்ண போகிறேன் வந்து வாட் ஆர் தி பெண்டிங் டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். ஸோ இதை வந்து எடுத்து செக் பண்ணி டாஸ்க் செக் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவுட் தரணும். ஓகே ஐ ஃபவுண்ட் ஒன் பெண்டிங் டாஸ்க் யூடியூப் வீடியோ போஸ்டிங். எக்ஸாக்ட்லி யூடியூப் வீடியோ போஸ்டிங் பெண்டிங் இருக்கு. ஸோ அதை வந்து போய் பாருங்க. ஸோ பேசிக்கலி இப்போ வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்தாச்சு. ஸோ டெலிகிராம் வந்து நம்ம N8N வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ஃபஸ்ட்டே வந்து வீடியோ ஸ்டார்டிங் காமிச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து என்ன பண்ணுவோம் வீடியோ எண்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணுறது முன்னாடி ஸோ ரீகேப் பண்ணி நம்ம காமிச்சு நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு. ஸோ வீடியோ ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம எல்லாம் செயின் வச்சு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு பர்டிகுலர் கூகுள் கேலண்டர் இருக்கட்டும் கூகுள் டாஸ்க் இருக்கட்டும் எப்படி வந்து எல்லாம் செயின் வச்சு வந்து நம்ம ஈவென்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அதை வந்து ஒரு மெமரி அதுக்கப்புறம் வந்து ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ஏஜென்ட் கன்வெர்ட் பண்ணி டூல்ஸாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் டூல்ஸ் வந்து என்ன பண்ணணும் எக்ஸ்பேண்ட் நம்பர் ஆஃப் டூல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம கொடுத்தோம். அவைலபிலிட்டி செக் பண்ணுறது எல்லாமே நம்ம கொடுத்தோம். மல்டிபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறது அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுறது மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் எதுவும் காமிக்கல. ஏன் நான் காமிக்கல அப்படின்னா வந்துட்டு இது நீங்களே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எங்களோட எனி யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை எனி கோர்சஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு we are டீச்சிங் ஹவு டு லேர்ன். ஸோ வந்து இப்போ ஒரு புது டூல் வருதுன்னா வந்துட்டு அது ஒரு தடவையும் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து எப்படி அதை வந்துட்டு அணுகணும் எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி லேர்ன். நீங்கள் ஒரு தடவையும் வந்துட்டு இது எப்படி புதுசு இது என்ன ஃபீச்சர் என்ன அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக வந்துட்டு இப்படி ChatGPT ஒன்று புதுசாக வந்திருக்கு இந்த ஒரு ஃபீச்சர் இதெல்லாம் ஓகே இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து புது டூல்ஸ் டெய்லி வந்துட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல் விட்டாங்க ஆந்த்ராபிக் மாடல்ஸ் விட்டாங்க. இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு தடவையும் போயிட்டு வந்துட்டு இது இப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்களே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சிக்னிஃபிகன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு எங்களோட கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் டிப்ளாய் பண்ணி பண்ணுறதுலேருந்து எங்களுக்கு வர லேர்னிங்ஸ் எடுத்து தான் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணி நாங்கள் இந்த வீடியோஸாக இருக்கட்டும் கோர்ஸாக இருக்கட்டும் இதில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாங்களே வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் கொண்டு வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இப்போ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நாங்கள் ஏன் இது பண்ணி காமிக்கிறோம்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே இங்கே எனக்கு இது பிரச்சனை இங்கே எனக்கு இது பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் அப்போ தான் வந்துட்டு யூ வில் நோ டு லேர்ன். நானுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு ஐ ஷோ லாட் ஆஃப் எரர்ஸ். இந்த மாதிரி எரர்ஸ் வந்து என்ன பண்ணணும் ஒரு ப்ராம்ப்ட் உங்களுக்கு எழுத வரலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ChatGPT உங்களுக்கு ப்ராம்ப்டே எழுத வரும்னா இட் வெல் அண்ட் குட் சூப்பர் நீங்கள் எழுதி பண்ணுங்க இன்னும் ரிஃபைன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே ஸோ வந்துட்டு நம்ம டூல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா MCP சர்வருக்கு நம்ம மூவ் பண்ணிவிட்டு எப்படி டூல்ஸை வந்து நம்ம MCP சர்வர் மூலிமா யூஸ் பண்ணலாம். MCP கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணி டூலாக நம்ம ஏஜென்ட் வச்சு கால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கவர் பண்ணோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு கூகுள் கேலண்டர் அப்புறம் டாஸ்க்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜென்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் டெலிகிராம் ஒரு இன்டர்ஃபேஸாக வச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களோட கம்பெனி ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சர்வீசஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம் வந்துட்டு அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு எனி லேர்னிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நாங்களே ஆல்ரெடி வந்து எங்களோட கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட லேர்னிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப்லோட் பண்ணி யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை வந்து கோர்சஸ்லேயே இருக்கட்டும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி வந்துட்டு ஸ்டார்டர் கோர்ஸ் வந்துட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் N8Nல. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிலபஸ் வந்து எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரீடிங் மெட்டீரியல்ஸ் வந்து. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து N8Nல வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் கோர்ஸு அது இல்லாமல் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கான்டெக்ட் இன்ஜினியரிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளானிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் எப்படி நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் மெயினாக சிக்னிஃபிகண்ட்டாக நாங்கள் அதை காமிக்கிறோம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு லைவ் ஆனதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்துட்டு கீழே இருக்க கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நாங்கள் எப்போ லைவ் கொண்டு வரோமோ அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் நோட்டிஃபை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் டேக் கேர் பை.